வெல்கம் பேக் டு அன்மேரி பாட்காஸ்ட். நான் உங்கள் நண்பன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மேரி பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து உலக அன்மேரி பாட்காஸ்ட் உலக பாட்காஸ்டர் தினமாக, அதனால் அதோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நிறைய அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அபோவரில். அதை நம்மளுமே அப்ளை பண்ணியிருந்தோம். பட் அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம பெருசாக செய்யலை, நமக்கே தெரியும். அதனால் அதை எதிர்பார்க்கல. அதனால் அவார்டு வாங்கின எல்லா கேட்டகரிஸில் வாங்கின எல்லாருக்குமே சந்தோஷம். பட் வாங்கலை, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் ஒர்க்கே பண்ணல, ஆனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு அதோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலக இருதய தினம். எஸ், வேர்ல்டு ஹார்ட் டே. இன்றைக்கி இதே தினம். ஓகேவா? உலக இருதய தினமான இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை பேசிவிட்டு நான் இந்த டேவை முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த டேவில் இந்த எபிசோடை முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதட்டம், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது சடனாக நம்ம ஹார்ட் பீட் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். அதில் வந்து நமக்கு எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு இதயம்லாம் வேகமாக துடிக்குது, என் உடம்புலாம் நடுங்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதயம் வந்து சடனாக ஒரு வேகமாக துடிக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்புக்கு சடனாக ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது. நம்ம சடனாக ஒரு ஆக்ஷனை ஈடுபடணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். நம்ம பாடிக்கு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவை இல்லையா? அந்த சடன் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குமே, எல்லா உறுப்புகளுக்குமே வந்து எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் அப்படிங்கிற மூலக்கூறு மூலம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும், கோடிக்கணக்கான அணுக்களுக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட இருதயம் வந்து பம்ப் பண்ணுதில்ல பிளட்டு, அந்த பிளட்டு தான் கொண்டு போய் ஆக்சிஜனை கொடுக்கும். நம்மளோட பிளட்டோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிஜனை கொண்டு போய் நம்மளோட எல்லா அணுக்களுக்கும் கொடுக்கறது தான். ரிட்டன் வந்து அந்த நம்ம அணுக்கள் வெளியேற்ற கழிவுகளான கார்பன் டை ஆக்சைடை ரிட்டன் கொண்டு வந்து நம்மளோட லங்ஸில் தள்ளிவிடும். அதாவது நம்ம இருதயத்தோட முக்கியமான வேலை அப்படின்னா, இந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட்டர், அந்த ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் தான் நம்மளோட இருதயம். அண்ட் இந்த ஏதோ சின்ன காம்ப்ளிகேட்டாக நான் சொல்கிறேன்னா, ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்படி தெரியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். நம்ம இருதயம் ஒரு மோட்டார். நம்மளோட லங்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை கொடுத்து துரத்தி விட்றோம். துரத்தி எங்கே அமுச்சு விட்ருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஹார்ட்டுக்கு அமுச்சுவிடும். நம்ம ஹார்ட் என்ன பண்ணால் அதை பம்ப் பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் அமுச்சுவிடும். நம்ம செல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதோட வேஸ்டேஜான கார்பன் டை ஆக்சைடை பிளட்டு கொடுத்தோம். ரிட்டன் அந்த பிளட்டு வந்து நம்மளோட லங்ஸில் வந்து அதை துப்பிட்டு அதை கொட்டிட்டு ஆக்சிஜனை ஏற்றிக்கிட்டு மீண்டும் நம்ம ஹார்ட்டுக்கு போவோம். ஹார்ட் மீண்டும் பம்ப் பண்ணும். இந்த மாதிரி சர்க்குலேஷனில் நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்தமும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட இருதயம். அந்த இருதயத்தோட அந்த பம்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மிகப்பெரிய நம்மளோட மோட்டிவேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தான். அது நம்மளை விட மிகப்பெரிய நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இதயம். ஏன்னா நாம் கூட நம்மளோட லைஃப்பில் அப்பப்போ தூங்கி எழுந்து நமக்கு ரெஸ்ட் எடுத்துப்போம். நம்ம இதயம் மட்டும் வாய்ப்பே இல்லை. எது நின்னாலும் நம்ம ஓடிடுவோம். அந்த இதயம் நின்னா ஓட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாதான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லணுமேனு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வருத்தமாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதயத்தை நினச்சிக்கோங்க. உங்களுக்காக மட்டும்தான் அது துடிச்சிக்கிட்டு இருக்குது. அது யாருக்காகவுமே அது துடிக்கலை. நீங்கள் வாழ்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் உங்கள் இதயம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் தான் உதவி காரணம். நெஞ்சனை கிட்டல. ஓகே, டன். நாளைக்கு ஒரு செமையான எபிசோடில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை. அதுக்கு முன்னாடி உங்களோட இருதயத்தை நீங்கள் வந்து ரொம்ப நல்லதாக பார்த்துக்கணும். அதுக்கான நல்ல கேர் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. சொல்கிறேன், நானே அதை சாப்பிட்றதில்ல. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய இடத்துல இருக்குன்னு தெரியல. பட் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதாவது நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஆஜிரன்.